வணக்கம் பிரதர். வணக்கம் பரத். எப்படி இருக்கீங்க நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு தேசியத்துக்கு ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது. பட் நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பா நான் ஒரு விஷயம் கருதுறேன். ஏன்னா இப்போ காளியம்மாள் அக்கா வந்து நான் கட்சியை விட்டு விலகுறேன் அப்படின்னு ஒரு உருக்கமான ஒரு பதிவை போட்டு அதுக்கான தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காங்க. கூடவே பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த அறிக்கையை பார்த்தேன். எதிர்பார்த்த ஒரு முடிவு தான். சில பேருக்கு வந்து கடந்த 2 நாட்களில் வந்த செய்திகள் அடிப்படையில் ஒருவேளை விலக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தாலுமே கூட சிலருக்கு இப்போ எங்களை போன்ற சில பேருக்குலாம் வந்து சில மாதங்களுக்கு முன்பாகவே இது வந்து கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்டதாக இருக்குமோ அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்துட்டு வந்துச்சு. காரணங்கள் பல, அதை நம்ம எல்லாத்தையுமே பொது வெளியில் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது எதிர்பார்த்த முடிவு தான். என்னைக்கு அப்படின்னு தான் தெரியாது அப்படிங்கிறத தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த நாள் தான் இந்த நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இது தமிழ் தேசியத்துக்கு இழப்பு அப்படிங்கிறத தாண்டி அவர்களை நேசிக்க அக்கா காளியம்மாள் அவர்களே பேரன்பு கொண்டு நேசித்தவர்கள் நாம் தமிழர் கட்சியிலையும் நிறைய பேர் இருந்தாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி பேரன்பு கொண்டு அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக பல பேர் வந்து இருந்ததை வந்து அக்கா காளியம்மாள் அவர்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கும் இது ஒரு வருத்தமான முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி இது எதிர்பார்த்த முடிவுதான். அவருடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் நம்ம தெரிவிச்சோம். இல்லை கண்டிப்பாக. பட் அவங்க அடுத்த கட்டமாக நான் எங்கே போய் பயணிக்க போகிறேன்னு அவங்க இன்னும் அறிவிக்கலை. பட் நான் ஏற்கனவே சொன்னது தான், தமிழ் தேசியத்துக்கு இழப்பு இல்லை. ஏன்னா அவங்க தமிழ் தேசியத்தில் தான் பயணிக்க போகிறாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின காரணத்தினால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இழப்பு, ஒரு சரிவு, மீனவர் சமுதாய மத்தியில் ஒரு இறக்கு முகம் இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கறது இல்லையா? அது இல்லை, நம்ம அதை அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இதே நல்ல நாம் தமிழர் கட்சியில் மீனவர் பாசறைக்கு புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், நாம் தமிழர் கட்சி என்பது அண்ணன் சீமான் அவர்களே மையப்படுத்தின கட்சி தான். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிற வரை நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அவர் வந்து தக்க வச்சுட்டு தான் இருப்பார். அவரே தான் அதை அப்படி அனுமதிச்சிருக்காரு. நான் நேற்று போன வீடியோவில் சொன்னது தான், ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எப்பேற்பட்ட ஆளுமைகள் கட்சியில் வளர்ந்து வந்தாலுமே கூட அவர்கள் இழக்கும் போது, அவர்கள் வெளியேறும் போது அது ஒரு வெற்றிடமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது நாம் தமிழர் கட்சியை, அதனுடைய வாக்கு விழுக்காட்டை, குறிப்பா வாக்கு விழுக்காடு தானே ஒரு கட்சியுடைய வளர்ச்சியை முடிவு செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில இது எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு தான் நான் இந்த நொடி வரைக்கும் நான் நம்புறேன். மீதி வந்து உண்மையிலேயே பாதிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, நீங்க சொல்றது உண்மைதான். பட் ரொம்ப நாட்களா உங்ககிட்டையும் கமெண்ட்லையும் மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னு நான் நேற்று வீடியோவில் பதிவு பண்ணிருந்தேன். ஏன் சீமான் அவர்கள்ட்ட நம்ம பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுன்னு. இப்போ மீண்டும் என்ன கேட்குறாங்கன்னா, சீமான் அவர்கள் இதுக்கு முன் வரவில்லையா அப்படின்ற ஒரு இல்லை பரத், அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து நிறைய பேர் வந்து அப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதுக்கு காரணம், அல்லது வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே கூடாது. நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்கள் முன் வந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு நடுவில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுற மாதிரியான சூழல்கள் உருவானப்பெல்லாம் கூட மீண்டும் அவர் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக நிற்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் குலசாமின்னு சொல்லி தான் அவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. நடுவில் ஒரு திருமண விழாவில் கூட போய் அந்த அளவுக்கு சிறப்பாக அதில் கலந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அக்காவை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் தரப்பிலிருந்து அவர்கள் செய்ய வேண்டியது, அவங்க பண்ண வேண்டியது பண்ணியிருந்தாங்க தான். அதே சமயத்துல ஒரு சில உறவுகள் அல்லது ஒரு சில உணர்வுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல உடஞ்சிட்டா அது கடைசி வரைக்கும் ஒட்ட வைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில அவர்களுக்குள்ள சில கேள்விகள் இருந்திருக்குது. அந்த சில கேள்விகள் வந்து சீமான் அவர்கள்கிட்ட அவங்க பதில் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். அந்த ஒரு சில கேள்விகள் அதற்கான விடை தெரியாம போனது அப்படிங்கிற மாதிரியாக இவங்க தரப்புல இருக்கக்கூடிய சில காரணங்கள் இருக்குது. அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை அவங்களே சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சூழலை நம்ம இப்ப சொல்றது அப்படிங்கிறது சரியா இருக்காது. இருந்தாலும் அதையும் தாண்டியும் கூட சில கேள்விகள் அல்லது வந்து சில ஆதங்கங்கள் அவங்க மனதில் வந்து கடைசி வரைக்கும் இருந்ததாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க இது அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகாம போயிடுச்சு. ஆனா நேற்று மாலை வரைக்குமே கூட 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தை என்பது சில மூத்தவர்கள் சார்பாக நடந்தது. ஆனாலும் அது கைகூடவில்லை அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து ஏன் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படியே விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி இல்லை, 2 தரப்புலையுமே முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது, 2 பேர் சைட்லையுமே பேசப்பட்டது. ஆனா அது அந்த கட்டத்தை தாண்டிடுச்சு, ஏற்கனவே தாண்டிடுச்சு. அதனால இது ஒரு முடிவு அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆனா இதை ஒரு நெகட்டிவான செய்தியாக, இதை வந்து ஒரு மிக சோகமான ஒரு விஷயமா பார்க்கறது, அப்படிதான் பார்த்து வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட கூட்டம், அது வந்து திமுக சார்ந்தவர்கள்லாம் இதை வச்சு பயங்கரமா நாம் தமிழ் கட்சியை ட்ரோல் பண்ணிக்கிட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி இப்படின்லாம் கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நான் பார்க்கறேன். அவர்கள் வெளியேறினதை நான் பாசிட்டிவா பார்க்கல, ஆனா அவங்க வெளியேறினதை அறிவித்த விதத்தை நான் வந்து நிறைய பாசிட்டிவா பார்க்கறேன். நான் எடுத்து வச்சிருக்கேன்.
அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு சிறு விமர்சனம் கூட பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் தான் பயணித்த தான் இருந்து வந்த கட்சியை பற்றியோ அண்ணனை பற்றியோ அல்லது வந்து சக கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியோ ஒரு இடத்துல கூட அவங்க தவறா எதுவுமே குறிப்பிடல. அவங்க முழுக்க முழுக்க நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நன்றி கடிதமா தான் இதை அவங்க போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி, குறிப்பா உலகத் தமிழர்கள். ஏன்னா உலகத் தமிழர்கள் மீது வந்து அவங்க மீது பேரன்பு கொண்டு நேசிச்சாங்க உலகத் தமிழர்கள். அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆன்ம பலமாக அல்லது வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு ஆதரவு சக்தியாக உலகத் தமிழர்கள் இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாருக்கிட்டுமே அவங்க சாரிலாம் சொல்லியிருக்காங்க. உங்களை இவ்வளவு தூரம் நான் இருந்துட்டு நம்ம வந்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல், தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதை நினைச்சு நான் வேதனைப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப பாசிட்டிவான விஷயம், எந்த இடத்திலுமே தான் பயணித்த அந்த கட்சியை ஒரு இடத்துல கூட குறை சொல்லாம அவங்க போனதுதான். அதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் அந்த கடைசி வரி தான், என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் தலைவருடைய படத்தை அவங்க அதுல தேர்வு செஞ்சு போட்டதும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியா, ஒரு குறியீடா நான் பாக்குறேன். அதாவது 2 நாட்களாக திமுக போக போறாங்கன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு பரப்பிக்கிட்டு எல்லாம் ஒரு கும்பல் தெரிஞ்சிச்சு இல்லையா, அந்த கும்பல் மூஞ்சில சத்து நடிச்சிருக்கிறாங்க. போடா ஐயோக்கிய பயலாம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். என்ன இப்பதான் ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. என்னன்னா அவங்க போறது அப்படின்றத தாண்டி அவங்க பிரபாகரன் அவர்களுடைய வழியில தான் மறுபடியும் பயணிக்க போறாங்க, தமிழ் தேசியத்தை தான் அவங்க முன்னெடுக்க போறாங்கன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. ஒருவேளை மாற்று கட்சியில போய் சேராம இப்ப விஜய் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்கள் ஏத்து போறா மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் கொள்கை தலைவரா அவர் எந்த இடத்துலயுமே முன்மொழியவே இல்லை. ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிக்க திட்டத்துல இருக்கிறாங்களா? இல்லைங்க, அது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான தேவை இருக்கிறதாக நான் நினைக்கல. ஒருவேளை அதாவது தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த தனி கட்சியை நடத்தி இப்ப நாம் தமிழ் கட்சி வந்த பிறகு நிறைய தமிழ் தேசிய கட்சிகள்னு சொல்லி தமிழ் தேசிய அமைப்புகள் சொல்லி நிறைய பேர் உருவானாங்க பாரத். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்து எடுபடாம போயிருக்கும். காரணம் என்ன, அவங்க கிட்ட வந்து சீமான் மாதிரி ஒருத்தர் இல்லையா, அதனாலதான் வந்து அவங்களால முடியலையா அப்படின்றத தாண்டி இந்த புறக்காரணம் அப்படின்ட்டு ஒரு பேட்டியில பேராசிரியர் கல்யாண சுந்தரம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, 2009 நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி உருவாகிறதுக்கு இயல்பாகவே ஒரு புற காரணம் ஒண்ணு உருவாச்சு. இந்த காலம் பிரசவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு புற காரணம் இல்லை. அப்படி ஒரு புற அழுத்தம் அதுவா சேர்ந்து ஒண்ணு உருவாக்கும், காலமே உருவாக்கும். அந்த மாதிரி சூழல்ல இன்னொரு அமைப்பு உருவாகிறதுக்கான காலம் எதுவும் இல்லாத பட்சத்தில் அமைப்புகள்னு ஒண்ணு உருவானாலுமே கூட அது வந்து நாம் தமிழர் கட்சி போல வந்து ஒரு எடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஒருவேளை அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளராக அல்லது வந்து மீனவர்களுக்காக கடல்வாடிகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக ஒரு அமைப்பாக அவங்க இயங்கலாம், அது வேணா இருக்கலாமே தவிர இன்னொரு தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிற ரூட்ல போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவில்லை. அதுவும் நாம் தமிழர் போன்ற அதுக்கு ஈக்குவலா அதோடைய தளத்துல பயணிக்கிற ஒரு கட்சி நான் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து நடத்த போறோம் அப்படின்ற ரூட்டுக்கெல்லாம் அவங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை மாற்று கட்சியில போறதா இருந்தா எங்களுக்கு தலைவர் படத்தை அவங்க போட்டு இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கிறது மூலமாவே நான் புரிஞ்சுக்கிறது என்ன சொல்றேன்னா, என்னுடைய தலைவர் இவரை தான், இவரை நான் மனதில் ஏந்தி என்னுடைய கொள்கை தமிழ் தேசியம், இதை நான் மனதில் ஏந்தி என்னுடைய பயணத்தை நான் பயணிப்பேன். இது உங்களுக்கு ஓகேன்னா நான் வந்து உங்களுடைய அமைப்பில் இணைந்து வேலை செய்யறேன், அதற்கான ஸ்பேஸ் எங்க இருக்குதோ அந்த ஸ்பேஸ்ல வந்து நான் வேலை செய்வேன் அல்லது வந்து பயணிப்பேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு மறைமுக குறியீடு தான். அவங்க கிட்ட எல்லா கட்சியில இருந்துமே பேசியிருக்கலாம், பாஜக இருந்து பேசியிருக்கலாம், அதிமுக திமுக எல்லா தரப்புல இருந்துமே அவங்க கிட்ட பேசியிருக்கலாம். அவங்களுக்கு மறைமுகமா சொல்லாம சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க இதுதான், இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்த கட்டமா நீங்க வேணா யோசிங்க. இதை போட்ட உடனே முக்கால்வாசி பேர் இன்னும் ஆஃப் ஆயிருப்பாங்க, ரைட்டு நம்ம போய் அணுக முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட இல்ல. இப்ப இதுல சில தற்கொலைகள் நான் அந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும். என்னன்னா என்ன கோட் பண்றாங்கன்னா, பாத்தீங்களா காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வெளியேறும் போது பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை போட்டு வெளியேறாங்க, அப்போ ஒட்டுமொத்தமா பிரபாகரனை விட்டே வெளியேறாங்கன்ட்டு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திமுகவில் இருப்பவர்களுக்கு சராசரி தமிழர்களை விட சற்று கூடுதல் அறிவு இருப்பதே அமைப்பு ரீதியாக நமக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்ற கும்பல் தான் அவங்க. அதனால விட்டுருங்க, அவங்களை கண்டுக்காதீங்க. அதனால அவங்க ஒருவேளை ஒரு மாற்று கட்சிக்கு போறதா இருந்தா அந்த இடத்துல நான் எனக்கு பிடித்த தலைவரும் எனக்கு பிடித்த கொள்கையும் பேசுவதற்கான ஸ்பேஸும் இருக்கிறதாக இருந்தால் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை இது மூலமா சொல்ல வராங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே தாவேக்காவுக்கு அவங்க போறதாகலாம் கூட செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. அப்படி தாவேக்காவுக்கு அவங்க போறதா இருந்தாலும் ஒருவேளை இதெல்லாம் வந்து அவங்களுடைய நிபந்தனைகளை கூட அவங்க வச்சிருக்கலாம். குறைஞ்சபட்சம் நான் எனக்கு பிடித்த சில விஷயங்கள் இருக்கும், இதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்குமா அப்படின்றதெல்லாம் கூட அவங்க ஒரு நிபந்தனையா வச்சிருக்கலாம். அதை கூட அவங்க மறைமுகமா வெளிப்படுத்திருக்கலாம். ஏன்னா தாவேக்கா அப்படிங்கிற கட்சி என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொள்கை சார் கட்சி இல்லையா, அவங்க தான் வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போட்டாலுமே அது ஒரு ஒன் மேன் பார்ட்டி.
அது ஒரு சினிமா நடிகர், ஒரு உச்ச நடிகர், அவர் ஒரு அரசியல் தலைவராக வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒருங்கிணைச்ச ஒரு அமைப்பா கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அதனாலதான் அவர் தமிழ் தேசியத்துல கொஞ்சம், திராவிடத்துல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம் சொல்லி ஒட்டுமொத்தமா அவர் வந்து அங்க கவர் பண்றாரு. இப்ப நான் வந்து தமிழ் தேசிய கொள்கை தாங்க, எனக்கும் உள்ள அகாமடேட் பண்ணுங்க அப்படின்னா, சரி பண்ணுங்க, நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி விடக்கூடிய அமைப்பா தான் அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கொள்கைலாம் ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு கொள்கையை வெல்றதுக்காக அவங்க கட்சி நடத்த போறதாக நான் உணரல. அதனால இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் வெளில போனாலும் அவங்க வந்து தமிழ் இனத்துக்கே துரோகின்னு சொல்லி ஒரு துரோக முத்திரையை குத்தி அவங்க வழி அனுப்புவாங்க. அது தப்பாக சொல்லலை, அவங்களோட மன வெளியே அவங்க இவங்க தம்பிமார்கள் அந்த மாதிரி கன்வே பண்ணுவாங்க. இப்போது அக்கா வந்து வெளில போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வருது, தம்பிகளோட மனநிலை என்னவா இருக்குது? பரத், நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாகட்டும், தம்பிகளாகட்டும், தங்கைகளாகட்டும், அவங்களுடைய மனநிலையை முதல்ல வெளியே போகிற எல்லாரையும் அவங்க துரோகின்லாம் சொல்கிறது இல்லை பரத். அப்போ முதல்ல அப்படி சொல்லக்கூடாது. என்ன சூழ்நிலை என்னதான் இருந்தாலும் சொல்ல வேணாம். அவங்க 1008 மன வருத்தத்தில் 1008 மன உளைச்சலில் பேசுகிறாங்க, 2 நாளைக்கு 3 நாளைக்கு பேசுகிறாங்க, விட்டுருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனாலுமே கூட எல்லாரையுமே அவங்க சொல்றது இல்லை. இப்போ ஒருத்தங்க வெளியேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வெளியேறி போய் வேற தளத்தில் அவங்க பயணிக்கிறதா இருந்தால் அவங்க அமைதியாக பயணிச்சாங்கனாலும் அவங்கள வந்து இந்த மாதிரி கடுமையான தாக்குதல்கள் அப்படிலாம் அவங்க பண்றது இல்லை. வெளியேறிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் முகாமில் போய் உட்காந்து ஒரு சன் நியூஸ் மாதிரியான ஒரு ஊடகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே நாம் தமிழர் கட்சி கொள்கையிலிருந்து எல்லாத்தையுமே தப்பா பேசும்போது, மிக கடுமையான தாக்குதல்களை நாம் தமிழர் கட்சி மீது வைக்கும் போது என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, துரோகம் பண்றாங்க, துரோகி, எதிர்த்தரப்புக்கு விலை போயிட்ட அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்களே ஒழிய, அப்படிதான் துரோகின்னு தான் நாங்க சொல்லுவோம். கட்சி விட்டு வெளியே போனாலே துரோகின்னு சொல்லுவோன்றவங்களாம் ரொம்ப ரொம்ப புரிதல் இல்லாத சின்ன நம்பர் ஆஃப் பீப்புளா தான் இருப்பாங்களே தவிர, இப்போ ஒண்ணுல அக்கா காளியம்மாள் அவர்கள் இந்த பதிவு போட்டிருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட் கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் வந்து அவங்களுக்கு அதுல வந்து வாழ்த்து தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா, போயிட்டு வாங்க அக்கா, நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, தமிழ் தேசியம் நீங்க தொடர்ந்து உங்களால முடிஞ்ச பங்களிப்பு நீங்க செய்யுங்க, உங்களுடைய அன்புக்கு நன்றி, உங்களுடைய இத்தனை நாள் நீங்க கொடுத்த பங்களிப்புக்கு நன்றி அப்படின்னா 99 விழுக்காடு ரொம்ப ஆரோக்கியமான பதிவுகளாக தான் அவங்க போட்டிருக்காங்க. அதனால நான் வந்து அவங்கள இரிட்டேட் பண்ணாத வரைக்கும், அல்லது சரி ஒத்து வரலன்னு சொல்லி நம்ம வெவ்வேறு பாதையில பிரிஞ்சிட்டோம், நீங்க போறங்க வாழ்த்துக்கள், அங்க போய் இருந்துகிட்டு கல் எறியாதீங்க அப்படிங்கிறது தான் இவங்க சைடு ஒரு கோரிக்கையாவோ அல்லது எதிர்பார்க்கவோ இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அது ஒரு வருத்தம் தான். நம்ம நேசிச்சவங்களாச்சே, நேற்று வரைக்கும் நம்ம நேசிச்சவங்க போயிட்டாங்க, போயிட்டு கல் எறிகிறாங்கன்னும் போது ஒரு அந்த கோபத்துல தான் பேசுற மாதிரி இருந்தது. நான் அதை கூட பேச மாட்டேன். காரணம் என்னன்னா தெரியும், ஏற்கனவே நான் சொன்னதான், மூத்தவர்கள், அது மூத்தவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைப்பா, 3 நாள் 4 நாள் கோபத்துல பேசுவாங்க, விட்டுலாம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா அக்கா காளியம்மாள் விஷயத்துல இது கூட இல்லை. அவங்களே ரொம்ப பாசிட்டிவான, எந்த வகையிலுமே காயப்படுத்தாத ஒரு பதிவை போட்டுதான் அவங்க வெளியேறாங்க. அடுத்த 2-3 நாட்கள் பேட்டின்ற பேர்ல அவங்களை சுத்தி சுத்தி வளைப்பாங்க ஊடகங்கள். அங்கேயும் அவங்க இதே டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அடுத்து வெளியேறணும்னு யாராச்சும் ஒருவேளை எதிர்காலத்துல வெளியேறாங்களா கூட அது இந்த மாதிரி டீசெண்டா அது இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேங்க. யாரும் துரோகின்லாம் சொல்லலை, அப்படி அக்காவை வந்து யாரும் சொல்லலைன்னு தான் நான் பாக்குறேன். இல்லையே, இவங்க அக்கா வந்து வெளில போயிட்டாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் தலைமையிலேருந்து ஏதாவது அறிவிப்பு, ஏதாவது மனசங்கடமோ இல்லை ஏதாவது வார்த்தைகளோ ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா, கருத்துக்கள்? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அது அண்ணன் சீமான் அவர்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாரு, வந்தது இருந்தது பயணிச்சதுக்கு வாழ்த்துக்கள், நீங்க ஒருவேளை வெளியேறி போனாலும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இது ஜனநாயக பூர்வமான கட்சி, நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அவ்வளவுதான். அது மேற்கொண்டு வந்து அவங்க அதை ரொம்ப பெருசாலாம் அதை பத்தி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த மாசம் மார்ச்ல ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நாம் தமிழர் கட்சி இது இருக்குது, அதுலதான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. 8ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நிலத்தை மீட்பு, இந்த 2 விஷயங்களை வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. அதை அடுத்த கட்டமா தொடர்ச்சியாக கொண்டு போற அளவுக்குலாம் கூட அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அரசியலை கையில் எடுத்தாங்கன்னா அது இன்னும் பயங்கரமா எலிவேட் பண்ணி போயிட்டு இருக்க போகுது. அதனால இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல தான் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை திட்டமிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். ஆனா இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதனால எப்படி அதுல சிறந்தது எப்படி பண்ண முடியுன்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால இதோட ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாக முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். பரத், நீங்க அக்காவுக்கு அதை சொல்ல விரும்புறீங்களா? அக்காவுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புவேன். அவங்க இப்போ வெளியேறி இருக்காங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிவு. அவங்களுக்கு வருத்தம் போல எங்களுக்கும் உண்மையிலே வருத்தம் தான். அதே சமயத்தில் அவங்களுடைய அடுத்த கட்ட பயணம் மிக சிறப்பாக அமையட்டும். ஏதோ ஒரு வகையில் நம்முடைய இனத்துக்கும் மொழிக்கும் அதே போல நம்முடைய சமூகத்துக்கும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது பாசிட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். குறைஞ்சது, ஏன்னா நம்ம பிறந்துட்டோம்னா பூமியில மனுஷனா பிறந்துட்டோம்னா, அது நீங்களோ நானோ யாரோ ஒரு 100 பேர் வாழ்க்கையாச்சும் மாத்திர மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் அப்படின்னு என் ஆசை. நான் சாகிறதுக்குள்ள ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை
மேம்படுத்திட்டு அல்லது வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டு சாகணும் அப்படின்றது தான் என் வாழ்க்கையில என்னுடைய லட்சியம். அதே போல அவர்களுடைய பயணம், அவருடைய அடுத்த கட்ட பயணமும் அப்படிதான் பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல பயணமாக இருக்குன்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. நன்றி.